அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் அமிர்தாவை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்து நம்ம பாட்டிக்கிட்ட ரொம்பவே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்கள் தேவையில்லாமல் கடந்த காலத்தை பற்றி பேசவே பேசாதீங்க. அமிர்தாவும் நானும் குழந்தை பெற்றுக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது எங்களோட பர்சனல் லைஃப், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஊர் உலகம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம குடும்ப கஷ்டத்தில் இருந்துச்சுல, யாராச்சும் ஊரில் இருக்கிறவங்க வந்து நமக்கு உதவி பண்ணுறத கெட்டு போச்சு இல்லைல்ல, அப்போ தேவையில்லாமல் எதை பற்றியுமே பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை என்னால் அமைதியாக இருக்க முடியாது, என்னோட பேச்சை நீங்கள் கேட்குற வரையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யார் சொன்னாலும் அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஈஸ்வரி ஒரு பக்கம் நம்ம பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜெனி செல்லியன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தேவையில்லாத பேச்சு எதுக்கு, வா எழில் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு மேலே போக பார்க்குறாங்க. உடனே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இப்போ குடும்பமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களோ, அப்போ எல்லாரும் அவன் பக்கம் தான் நிற்பீங்க, வயசான ஒருத்தர் நான் கத்திக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி ஒருத்தர் உங்களுக்கு தோணவே இல்லை, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம தாத்தா என்ன பண்ணுறாங்க, ஈஸ்வரி ஏற்கனவே அவனுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்குது, நீ என்ன புதுசாக வந்து தேவையில்லாமல் அவனை பற்றி பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டு புடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ஏங்க நேரம் சரியில்லை தான், ஆனால் அது வந்து எழிலுக்கு கிடையாது, எழிலோட வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு, என்னைக்கு இவள் வந்தாலோ அவள் வந்த அன்னையிலேருந்து எழிலோட நேரமே கெட்டுப்போச்சு, மண்டபத்தில் காலடி எடுத்து வச்சா எழிலோட வாழ்க்கையே டோட்டலாக மாறிப்போச்சு, இல்லைன்னா அவன் நிறைய படம் பண்ணியிருப்பான், நிறைய சம்பாதிச்சிருப்பான், நிறைய குழந்தைய பெற்றுட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்ல அமிர்தா அப்படியே நில குலைஞ்சு போயிடுறாங்க பாட்டியோட இந்த வார்த்தையை கேட்டு. கூடவே நம்ம பாக்கியா ஒரு பக்கம், அத்தை என்ன பேசுகிறீங்க நீங்கள், அமிர்தாவை எதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் பேசுகிறாங்க. ஆனால் பாட்டி விடுறதா ஐடியாவே இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம எழில் வந்து, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, இன்னொரு தடவை ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா, நேரம் சரியில்லை நேரம் சொல்லிடுன்னு சொன்னீங்கன்னா நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன், நேரம் சரியில்லைன்னு சொல்கிறீங்க சரி, ஆனால் அது அமிர்தாவுக்கு கிடையாது, படம் பண்ணி நீங்கள் சொன்ன எல்லாமே செஞ்சுருப்பேன், அது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே பாட்டி, என்னடா உடனே பிளேட்டை என் பக்கம் திருப்பி போட்டு உன் பொண்டாட்டியை காப்பாற்றலான்னு பார்க்குறியா, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே எழில் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லிடுறாங்க. இதனால் ஈஸ்வரி ஒரு பக்கம் மனசடைஞ்சு போயிடுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.